மார்ஜினல் காஸ்டிங் அப்படின்னு சிஎம்ஏ புக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாப்டர் மார்ஜினல் காஸ்டிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்ஜினல் காஸ்டிங்கோட மீனிங் நான் சிம்பிளாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் உள்ள வரலாம். மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கூடுதல் யூனிட் தயாரிக்கும் பொழுது அதிகமாக ஏற்படும் செலவு தான் மார்ஜினல் காஸ்ட்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். லாஜிக்கலா பார்த்தீங்கன்னா, ஒரு 10 சட்டை தைக்கிறதுக்கு என்னங்க, 10 சட்டை தைக்கிறதுக்கு ஒரு சட்டை தையக்கூலி 500 ரூபாய் வச்சுக்கணும். 10 சட்டைக்கு எவ்வளவு ஆச்சுங்க? 500 ரூபாய் ஆச்சு இல்லையா? புரிஞ்சுக்கணும். 10 சட்டைக்கு தைக்கிறதுக்கு ஒரு சட்டைக்கு வந்து தையக்கூலி 500 ரூபாய் இல்ல, ஒரு சட்டைக்கு வந்து 50 ரூபாயா, 350 ரூபாய் வச்சுக்கணும். அப்ப எவ்வளவு ஆச்சுன்னா 3500 ரூபாய் ஆயிடுச்சு. அப்ப ஒரு 10 சட்டை தைக்கிறதுக்கு 10 சட்டை தைப்பதற்கு 350 ரூபாய்னா நீங்க எவ்வளவு தரணும்? 3500 ரூபாய். இதான் உங்களுடைய யூனிட். எத்தனை யூனிட்? 10 யூனிட்னு சொல்றீங்க. 11 சட்டை தைக்கிறதுக்கு எவ்வளவு வரும்? 3850 ரூபாய் வரும். அப்ப இன்னும் என்ன சொல்றாங்க, மார்ஜினல் காஸ்ட்னா ஒரு கூடுதல் யூனிட் தயாரிக்கும் பொழுது அதிகமாக ஏற்படும் கூடுதல் செலவு தான் என்ன செய்யறாங்க, மார்ஜினல் காஸ்ட்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ப்ரொடக்ஷன்ல ஒரு யூனிட் அதிகரிச்சா வரக்கூடிய செலவு. இது இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்ப்போம். சார் ஆக்சுவலா வந்து என்னங்க, 3500 ரூபாய் ஆகுது. ஒரு 10 சட்டை தைக்கிறதுக்கு 350 ரூபாய் அப்படி காஸ்ட்னா எவ்வளவு ஆகுதுங்க? 3500 ரூபாய் ஆகுது. இது வந்து வேரியபிள் காஸ்ட். பிக்சடு காஸ்ட் நிரந்தர காஸ்ட் இல்லையா, 500 ரூபாய். அப்ப 10 சட்டை தைக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு ஆகுது? 4000 ரூபாய். ஸோ 11 சட்டை தைக்கும் பொழுது எனக்கு என்ன ஆகிறது? 3850 ரூபா பிளஸ் ஒரு 500 ரூபாய். அப்ப 4350 ரூபா ஆகுது. அப்ப 11வது சட்டை தைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய கூடுதல் செலவு எதுக்கு தான்? பிக்சர் காஸ்ட் வந்து நிலையானது இல்லையா, எனக்கு வேரியபிள் தான். அப்ப 350 வந்து பாருங்க 4000 4350. அப்ப இங்க என்னதான் இன்க்ரீஸ் ஆயிருக்குது? வேரியபிள் காஸ்ட் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈவன் தோ இஃப் யூ ஹேவ் டன் 1 யூனிட், பிக்சடு எக்ஸ்பென்சஸ்ல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. எதுல ஏற்படும் மாற்றம்? அதனாலதான் அது பேர் என்ன சொல்றாங்க, மார்ஜினல் காஸ்ட். Tell me. Yes, the excess cost is called that marginal cost. அப்ப இந்த செலவுல எதெல்லாம் வரும்னா, நம்ம சொல்ற டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், வேரியபிள் ஓவர்ஹெட் அங்க இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் அந்த அளவுக்கு அதுல போட மாட்டான். நான் வந்து ஜெனரலா தான் சொல்றேன். ஓகே, உங்க புக்ல படிக்கணும்னா fully absorbed product cost include fixed overheads, whereas marginal cost of product usually consists of variable cost only. marginal cost of product usually consists of variable cost onlyன்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் எப்படி அப்படின்னு நான் விளக்கிட்டேன். இந்த டேபிள் போட்டு உங்களுக்கு காமிச்சேன். கிளியரா? இந்த டேபிள் காமிச்சாதான் உங்களுக்கு என்ன புரியும், மார்ஜினல் காஸ்ட்னா என்னன்னு உங்களுக்கு புரியும். 350 எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா தட் இஸ் கால்ட் மார்ஜினல் காஸ்ட். கிளியர் ஆயிடுச்சு. CIMA official terminology defines marginal cost as part of cost of one unit of product or services that would be avoided if the unit were not produced, or what would increase if one unit extra were produced. என்னங்க அவன் என்ன சொன்னா, நான் டெர்மினாலஜி என்ன சொன்னா, மார்ஜினல் காஸ்ட் என்பது என்னன்னா காஸ்ட் ஆஃப் ஒன் யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் தட் வுட் பி அவாய்டட் இஃப் தி யூனிட் வேர் நாட் ப்ரொடியூஸ்டு. அப்போ ஒரு யூனிட் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணலாம், அதுக்குரிய காஸ்ட் எவ்வளவு நீங்க அவாய்ட் பண்ண முடியும், ஒரு யூனிட் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணா எவ்வளவு செலவு அதிகமாகும் அப்படின்றது இந்த மீனிங்ன்றாங்க. அப்ப அவரோட மீனிங் தான் போனோம். அவன் அதே எக்ஸாம்பிள் கொடுக்குறான். If total number of units produced is 800 and the total cost of production is 12,000. If one unit is additionally பண்ண எவ்வளவு வருது? 1210 ரூபா வருது. And if the production quantity is decreased by 1 unit, எவ்வளவு போயிருதுங்க? 11,990 ரூபாயா போகுது. The changes for that 1 unit cost increase 10 ரூபாய் ஆகுது, அல்லது 10 ரூபாய் என்ன செய்யுது? குறையுது. அப்ப the change in total cost is by 10%, 10 rupees, and hence the marginal cost is called. This change, particularly in the short run, is brought by variable cost of productions. The increase or decrease in the total product is the same amount of, because the variable cost always remains constant on per unit basis. The marginal production cost per unit item usually consists of the
டைரக்ட் மெட்டீரியல் லேபர் அண்ட் வேரியபிள் ப்ரொடக்ஷன் ஓவர் காஸ்ட். இதை தான் நான் உங்களுக்கு அங்கே கிளியரா பிக்சர் போட்டு காமிச்சேன் எப்படின்றது. அங்கே சொன்னதாவது இங்கே தான் விளக்கமாக சொல்லிடுச்சு கிளியரா. ஒரு பொருள் வாங்கும்போது எவ்வளோ செலவாகுது, பிக்சர் காஸ்ட் ஏன் மாறாது, ஏன் வந்து வேரியபிள் காஸ்ட் மட்டும் மாறும், அந்த வேரியபிள் காஸ்ட் எதெல்லாம் அடங்கியிருக்குதுன்னா மெட்டீரியலு, லேபரு, அப்புறம் வேரியபிள் ஓவர் ஹெட். ஓவர் ஹெட்ன்றது வேரியபிள் ஓவர் ஹெட். என்னப்பா இதுதான் நம்ம படிச்சோம். கிளியரா? எஸ். அடுத்த கேள்வி வந்து நமக்கு என்ன சொல்றாங்க, மார்ஜினல் காஸ்டிங் சொல்றாங்க. என்னங்க, வாட் டு யூ மீன் பை மார்ஜினல் காஸ்ட்னா என்ன, காஸ்டிங்னா என்ன, நமக்கு ஒரு டவுட். எஸ். அப்ப இதுவும் கிட்டத்தட்ட என்னன்னா ஒண்ணுதான். மார்ஜினல் காஸ்ட் என்பது நம்ம என்ன படிச்சாச்சு ஆல்ரெடி, ஒரு யூனிட் கூட தயாரிக்க வரும் செலவு ஒரு யூனிட் கூடுதல் ஆச்சுன்னா நம்ம வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னா அது மார்ஜினல் காஸ்ட். மார்ஜினல் காஸ்டிங் என்பது வேரியபிள் காஸ்ட் அடிப்படையில் கணக்கிடப்படும் ஒரு மெத்தட். என்னங்க சார் எப்படி சொல்றீங்க, ரெண்டு ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு ஒண்ணு இல்ல, ரெண்டு கிட்டத்தட்ட ஒண்ணுதான் ஆனா ஒண்ணு இல்ல. அதுல ரெண்டு ஒண்ணு இல்லைன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றான். CIMA சிமா ஆபீஸ் டெக்னாலஜி டிஃபென்ஸ் மார்ஜினல் அப்படின்னாவே வேரியபிள் தான் வார்த்தை. என்னப்பா, marginal costing is nothing but variable costing as a technique which assigns only on variable cost to cost unit while fixed cost are written off as a period cost. ஆக என்ன செய்யறாங்க இவங்க, மார்ஜினல் காஸ்ட என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறாங்க, வெரி குட். என்ன சொல்றாங்க, மார்ஜினல் காஸ்ட் நான் வேரியபிள் காஸ்டா நான் கன்சிடர் பண்ணிடுறேன். சொல்லுங்க. ஆமா, மார்ஜினல் காஸ்ட் நான் வேரியபிள் காஸ்டா பண்றேன். ஆனா மார்ஜினல் காஸ்டிங் என்பது என்ன, வேரியபிள் காஸ்ட் நான் ப்ராடக்ட் காஸ்டா எடுத்துட்டு, என்னங்க வேரியபிள் காஸ்ட நான் ப்ராடக்ட் காஸ்டா எடுத்துட்டு பிக்சடு காஸ்ட பீரியட் காஸ்டாக ட்ரீட் செய்யும் காஸ்டிங் மெத்தட் தான் மார்ஜினல் காஸ்டிங். சொல்லுங்க சாமி. என்ன சொல்றேன்னா, மார்ஜினல் காஸ்ட் ஆர் வேரியபிள் காஸ்டிங் as a technique which assigns only variable cost to cost unit while fixed cost are written off as a. இதுக்கு என்ன மீனிங்னா, ஒரு வேரியபிள் காஸ்ட் மட்டும் தான் ப்ராடக்ட் காஸ்டா எடுத்துக்கொண்டு பிக்சடு காஸ்ட பீரியடா நான் கழிச்சிடறேன். பீரியடுக்கு அந்த ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வாடகை அப்படின்றது நான் கழிப்பேன், யூனிட்டுக்கு போய்க்க மாட்டேன். அதுனா பீரியட் காஸ்ட்னு கேட்கக்கூடாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க சொன்னேன், நான் விளக்கத்தை சொன்னேன், இது வந்து ஒரு யூனிட்டுக்கு தான் 350 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது நான் சொன்னேன். அப்போ ஒரு யூனிட்டுக்கு என்ன ஆகுது, 350 ரூபா. ஆனா பிக்சடு காஸ்ட் வந்து வருஷத்துக்கே வாடகை அவ்வளவுதான், ரெண்ட் ஃபார் இயர். அது இஸ் கால்ட் பீரியட் காஸ்ட். அப்ப அந்த ரெண்ட் நம்ம எதுக்கு யூனிட்டுக்கு போட முடியாது. அப்ப இதுதான் என்ன சொல்றாங்க, டெக்னிக்ன்றாங்க. புரியுதா, இதுதான் டெக்னிக். அப்போ வந்து மார்ஜினல் காஸ்டிங் இஸ் a technique which assigns only to variable cost to cost which while fixed cost are written off as a fixed cost. Following example உங்களுக்கு என்ன செய்றாங்க நல்லா புரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க பார்த்துருவோம். Assume that company is manufacturing 45,000 units of product A, 50,000 units of product B, 30,000 units of product C particular year. அவ என்ன செய்றாங்கம்மா, சொல்லுங்க. A B C, A 50, B எவ்வளவு சொல்லி பார்த்து B 50,000, A எவ்வளவு, C 30,000. புரிஞ்சுதா இல்லையா? இது வந்து அங்க சொல்லிக்கிறான் 30,000 மொத்தம் எவ்வளவு டோட்டல், 5 3 8 1 25. அம்மாவா, ஸோ 125 யூனிட்ஸ் நீங்க என்ன செய்றீங்க, if it decides to change the product mix and it decides that production of B is to be reduced by 5,000 units and that of A should be increased by, there will be impact on profit and it will be essential to measure the same before and final decision is taken. மார்ஜினல் காஸ்டிங் தான் ஹெல்ப் பண்ணுன்றாங்க. சரி என்னன்னா, சரி இதுதான் ஓகே, இதுதான் உங்களுடைய இது கணக்கு. இது வந்து என்ன செய்யறேன், இதுல 5,000 குறைக்கிற, ஆனா எனக்கு எல்லாதான் ரிசல்ட் வரணும், 125,000 வரும். அப்ப என்ன செய்றீங்க, 40,000 குறைச்சு அங்க என்ன செய்ய போறேன், 5,000 ஏத்த போறேன். ஏன் சார் சீல ஏத்தக்கூடாதா, நம்ம சொல்லல.
என்னங்க அவன் சொல்லலையே. அப்ப there will be impact on profit. ப்ராஃபிட்ல இம்பாக்ட் வரும்போது ஆமா நீங்க மிக்சர் பண்ணனால என்ன செய்யும், ப்ராஃபிட்ல டிஃபரெண்ட் வரும். அதனால டெசிஷன் என்ன ஆகும், மார்ஜினல் காஸ்டிங் டு ப்ரிப்பேர் comparative statement and thus specific decision making. This decision is regarding the change in volume of output. Now suppose if the company has to take decision that product B should not be produced at all and the capacity which will be available should be utilized for A and B. This will be change in type of output and again impact on profit will have to be measured. This can be done with the help of marginal costing by preparing comparative statement showing profit before decision and after decisions. So என்ன சார்னா நீங்க வந்து பண்ணிக்கீங்க இந்த 1,50,000 இருக்குது, ஆனா எல்லாத்துக்கும் சேம் ப்ராஃபிட் வருதுன்னு என்ன செய்ய முடியாது. ப்ராஃபிட் பொருள் ஏக்கு வந்து ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா வரலாம், இதுக்கு வந்து லாஸ் வரலாம், இதுக்கு வந்து ப்ராஃபிட் வரலாம். அப்ப ஏன் குறைக்கிறீங்க எதுக்கு குறைக்கிறது எதெல்லாம் தெளிவா நம்ம தெரிஞ்சுக்க முடியும், மார்ஜினல் காஸ்டிங் போட்டாதான் தெரிஞ்சுக்க முடியும்னு யார் சொல்றா, டெஃபினிஷன் சொல்லுது. அப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா இல்லையா? எஸ். வாட் யூ மீன் பை கான்ட்ரிபியூஷன், அட் தி சேம் டைம் வாட் யூ மீன் பை கான்ட்ரிபியூஷன், கான்ட்ரிபியூஷன் இஸ் நத்திங் பட் gross profit. I am saying that, okay. Contribution is an important measure in marginal costing. It is calculated as difference between sales value and the marginal or variable cost. CIM technology என்ன சொல்றாங்க, கான்ட்ரிபியூஷன் வந்து சேல்ஸ் வந்து வேரியபிள் காஸ்ட் கழிச்சிருங்க. அப்ப கான்ட்ரிபியூஷன் இஸ் ரியலி ஷார்ட் ஃபார் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் கவரிங் ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் அண்ட் மேக்கிங் ஏ ப்ராஃபிட். The term is derived from the concept of the sales revenue generated through sales after covering up variable cost of sales contributes towards fixed cost and after decoupled the fixed cost the residual contributes towards profit. அப்ப அவ என்ன சொல்லிடுறான், கான்ட்ரிபியூஷன் என்பது கிட்டத்தட்ட ஒரு என்னதான் ஒரு கிராஸ் ப்ராஃபிட் மாதிரி தான். கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்க, சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இல்லைங்களா. அப்ப என்ன வருது, கான்ட்ரிபியூஷன் சொல்றீங்க. அப்ப நான் இது வந்து கிராஸ் ப்ராஃபிட்டை கன்சிடர் பண்ணிக்கலாமா ஒரு கேள்வி. என்னங்க எங்கேயும் சொல்லலை, நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் நான் சொல்றேன். பட் அவங்க எங்கேயும் அப்படி கிளியரா சொல்லலை. அப்ப வால்யூம் மீன் பை கான்ட்ரிபியூஷன் தெரிஞ்சிச்சு. இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம என்ன அப்படின்னு தெரிஞ்சு போறோம் பாருங்க. லெட் அஸ்யூம் that fountain pen named Sikhar is sold by Lotus Limited 14,500 other sales value. The net material cost black நிப் கிளிப்பு ட்ரிம் எல்லாம் சேர்த்து 3,500 வந்துச்சு. அது மெட்டீரியல் லேபர் காஸ்ட் 4,500 வந்துருச்சுங்க. வேரியபிள் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் 1,320 வந்துருச்சுங்க. வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் வந்து 1,320 இல்லையா. பிக்ஸ்டு ஓவர்ஹெட் பெர் மந்த் 1 lakh and the budgeted production level is எவ்வளவு கொடுத்துருக்காங்க சார். அப்ப பிக்ஸ்டு ஓவர்ஹெட் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா. வேரியபிள் ஓவர்ஹெட் 2,320 அவன் வந்து 1,320 தான் போட்டு வச்சுக்கிறான். ஆனா பிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸ் மந்த்துக்கு எவ்வளவு, 1 லட்ச ரூபா கொடுத்துட்டான். எத்தனை யூனிட்டுக்குன்னு சொல்லிட்டான், 100 யூனிட்டுக்கு. அப்ப 1 லட்சம் வகுத்தல் 100 போட்டு என்ன ஆச்சு பாருங்க, 1 லட்சம் 5 சைபர் வகுத்தல் 100 போட்டா 1000 வந்து ஒரு யூனிட். அப்ப ஒரு யூனிட்டுக்கு பிக்ஸ்டு ஓவர்ஹெட் எவ்வளவு ஆயிருக்கு. அப்ப இங்க வந்து 1000 பிளஸ் 1,520 அதுதான் இந்த 2,320 இல்லையா. அப்ப கண்டுபிடிச்ச கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் கிடைச்சிட்டா இல்லையா. இந்த above example there is contribution 4,880. This implies that sale of 1 unit of fountain pen contributes 4,880 initially towards fixed overhead of 1 lakh, which is spent on the month and after such a period is recovered towards profit. In the given the situation, the budgeted production level is 100 units in a particular month. Thus, 4,88,000 is the total contributions for the month, which contributes towards recovery of fixed cost for the month is 1 lakh. Thus, profit is எவ்வளோங்க, கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் கழிச்சுட்டா 3,88,000 ரூபாய் தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லையா. அப்ப 3,88,000 எப்படி வந்துச்சுன்னா கடைசி 1000 ரூபாய் அது கழிச்சிருக்கு. பிக்சர் அவர்கிட்ட என்ன செய்யறாங்க, 1 லட்ச ரூபாய கழிக்கிறாங்க. சி இதுதான் நமக்கு எல்லாம் கிளியரா விளங்கிடுச்சு.
இந்த ஒரு விஷயம் கான்ட்ரிபியூஷன் என்பது எப்படி எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெள்ள தெளிவா அவங்க சொல்லிட்டாங்க. எஸ், முடிச்சுக்கலாம்.